பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம கடந்து போகக்கூடிய சில சூழ்நிலைமைகள்ல, நாம கடந்து போகக்கூடிய பாதைகள்ல தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? ஒரு சாதாரணமான சூழ்நிலைகள்ல போகும்போது அல்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ, இல்லை ஏதோ ஒரு சிட்சையின் பாதையின் வழியாக நாம் கடந்து போகிற பொழுது, தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய இருதயத்தின் ஏக்கங்கள் நம்மை எப்படியாக பார்க்கிறது என்பதை இந்த இடத்துல ஒரு பக்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 38ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என்னுடைய தவிப்பு உமக்கு மறைவாய் இருப்பதில்லை. என் இருதயம் எதற்காக தவித்து கொண்டிருக்கிறது, நான் எதற்காக போராடி கொண்டிருக்கிறேன், என் இருதயம் எதற்கு ஏங்கி நிற்கிறதை என் தேவன் அறிவார். நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள் நிறைய இருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய இருதயத்தினுடைய ஆழமான ஏக்கமாக இருக்கிறது. பட் அதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கேற்ற சூழ்நிலைகள் இருக்குதா இல்லையா? அல்லது சில காரியங்களை, நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை ஒரு சிலர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது ஒரு சிலர் அதை புரிந்து கொள்ளுகிற ஜனங்கள் இருப்பாங்க, அநேகரால் அதை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் தேவனுக்கு முன்பதாக என் ஏக்கங்கள் இருக்கிறது. அவர் என் ஏக்கத்தை பார்க்கிற ஒரு தேவன். என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்களை என் தேவன் அறிந்திருக்கிறார். முதல்ல நாம் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் நம்முடைய ஏக்கங்கள், எண்ணங்களை புரிந்திருக்கிறாங்களோ இல்லையோ, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் என் தேவனால் அவைகளை புரிந்து கொள்ள முடியும், அவைகளால் என் தேவன் மகிமைப்பட முடியும். என் தேவன் அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னுடைய பரலோக தகப்பன், என் பரம தகப்பன் அவர். அதனால் என்னுடைய ஏக்கங்கள் எல்லாமே அவருக்கு முன்பதாக இருக்கிறது மாத்திரமல்ல, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. நான் என்ன தவிக்குது என் இருதயம், எப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக என் இருதயம் தவிக்கிறதோ, இந்த நிலைமை உமக்கு மறைவானது கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி அவருக்கு முன்பதாக ஒளிவு மறைவே கிடையாது. அவருக்கு முன்பாக நம்ம எதையுமே மறைக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு முன்பதாக மறைவான ஒன்றுமே கிடையாது. அதை மட்டும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எல்லா சூழ்நிலையிலும் புரிந்து கொள்ளணும். என் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் நினைத்தால் எல்லா காரியங்களுமே சாத்தியமாகும். அவருக்கு நாம் மறைச்சு எந்த காரியத்தையுமே நான் செய்ய முடியாது. பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய இருதயங்களை சோதித்து அறிகிற ஒரு தேவன். அப்போ நான் என்ன தவிக்கிறேன், என்னுடைய ஏக்கம் என்ன, என்னுடைய விருப்பங்கள் என்ன, எல்லாமே என் தேவனுக்கு தெரியும். என் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக அவைகள் மறைவானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் துளிர்விடப்பட வேண்டியது அவசியம். என் தேவன் என் சத்தத்தை கேட்கிறார், என் ஏக்கம் அவருக்கு புரியும், நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பது என் தேவனுக்கு தெரியும். அதனால் மனிதர்கள் என்னை கைவிட்டாலும், மனிதர்களுக்கு என் சூழ்நிலை புரியாட்டியும், மனுஷர்களுக்கு என் தவிப்பு புரியாட்டியும், என் தேவன் அதை புரிந்து கொள்ளுவார். ஏனென்றால் என்னுடைய ஏக்கங்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது, என்னுடைய தவிப்பு அவருக்கு மறைவாக இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். அந்த ஒரு விசுவாசம் என்றைக்குமே இருக்க வேண்டும். ஏன்னா சில சூழ்நிலைகள், சில பாதைகளில் கடந்து போகும்போது நமக்குள்ள சில எண்ணங்கள் வராது. ஐயா, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி என் தேவன் இதை புரிந்து கொள்ளுவாரா? ஏன்னா மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளலைன்னா தேவன் நம்மை புரிந்து கொள்ளலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே தான் நம்ம வந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார், மற்றவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே என் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் என்னை உண்டாக்கினவர், என்னை மறக்கப் போவது கிடையாது.
அதனால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை சொல்லி பலப்படுத்துகிற காரியம், இன்னைக்கு நம்ம அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என்னுடைய தவிப்பு உமக்கு மறைவாக இல்லை. அதை என் தேவன் நினைக்கிறீங்க, என்னை வழிநடத்துறீங்க, என்னை கொண்டு போகிறதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் எங்களோட கூட பேசின வார்த்தையின்படி ஆண்டவரை, எங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், தவிப்புகள் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கிறத எங்களோடு கூட இன்றைக்கு பேசின வார்த்தையின்படி எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தவிப்பு, எங்கள் அங்கலாய்ப்பு எல்லாமே என் தேவன் அறிந்திருக்கிறீங்க. என்னுடைய இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக நிற்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் தவிப்பை என் தேவன் உங்கள் நினைவில் வைத்திருக்கிறீங்க, உங்களுக்கு மறைவாக இல்லை என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு நிற்கிறோம். நிச்சயமாக எங்கள் இயக்கங்களை, எங்கள் தவிப்பை கர்த்தர் நிறைவேற்றுவீர் என்று சொல்லி நாங்கள் உங்கள் சமூகத்தில் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.